5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். 2 தடுப்பணை 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. 2 தடுப்பணை எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். 5 வருஷமா போய் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன். கொடுக்க மாட்டேன்ட்டாரு. தருமபுரி தொகுதியில் 5 வருஷமா நீர்வளத்துறையில் ஒரு பைசா கூட பணம் ஒதுக்கலைங்க. அது உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் தடுப்பணை கேட்டங்க. அது அரசு ஆணை பரிசீலனை உள்ளது, அது ஒதுக்கலைங்க. என்னுடைய மேற்கு தொகுதிக்கு 2 தடுப்பணை கேட்டேன். 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். 2 தடுப்பணை 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. 2 தடுப்பணை எங்க சேலம் மேற்கு தொகுதிக்கு 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். 5 வருஷமா போய் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன். கொடுக்க மாட்டேன்ட்டாரு. தருமபுரி தொகுதியில் 5 வருஷமா நீர்வளத்துறையில் ஒரு பைசா கூட பணம் ஒதுக்கலைங்க. அது உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் தடுப்பணை கேட்டங்க. அது அரசு ஆணை பரிசீலனை உள்ளது, அது ஒதுக்கலைங்க. இந்த வருஷம் செய்யறேன்னு உறுதியா சொன்னாரு. கொடுக்க மாட்டேன்ட்டாரு. உறுதியா பண்ணித்தரேன்னு சொன்னாரு. உறுதியா பண்ணித்தரம்பா இந்த வருஷம் நீ தொடர்ந்து கேட்கற உனக்கு பண்ணித்தரனாரு. நம்ம கொடுக்கலைங்க. புறக்கணிச்சிட்டாரு. கேட்டா நிதி இல்லைங்கிறேன். ஒரே வார்த்தை நிதி இல்லைங்கிறாங்க. மீண்டும் வலியுறுத்துவோம். அப்புறம் ஏன்னா அழுது ஆர்ப்பாட்டம் ஒப்பேரி தான் பண்ணோம். ஒப்பேரி அடிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படுவதாக பரவலாக சமூக ஆர்வலர்கள், அரசியல் இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அரசினுடைய கொள்கை குறிப்பில் கூட 160 குவாரிகளில் இருக்கிற கனிம வளங்கள் குறைந்திருக்கிறது, அது எடுத்து செல்லப்படுகிறது என்பது உண்மைதான் என்பதை அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் சொல்வது, கனிம வளங்கள் என்று சொல்வது அது இயற்கை கொடுத்திருக்கிற வரன். ஒரு முறை அந்த கனிம வளங்கள் எடுக்கப்பட்டால் திரும்ப அந்த கனிம வளங்களை நாம் உருவாக்குவது என்பது பல லட்சம் ஆண்டுகள் ஆகும். ஆகவே அந்த கனிம வளங்களை பாதுகாப்பது என்பது அரசினுடைய பிரதான கடமை. அந்த வகையில் கனிம வளங்கள் இப்படி எடுத்து செல்லப்படுகிற போக்கு தமிழ்நாட்டில் பரவலாக அங்கும் இங்கும் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆகவே அரசு இதில் கூடுதலான கவனம் செலுத்தி கனிம வளங்களை பாதுகாக்கிற ஒரு மகத்தான மிகப்பெரிய பொறுப்பை அரசாங்கம் ஏற்று செயல்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். 68 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு. ஆனால் இதுவரை 7 கோடி ரூபாய் தான் கட்டியிருக்காங்க. அரசு அதை மூடி சீல் வைக்கணுமா, இல்லை அரசு அதை இயங்குறதுக்கு அனுமதி வழங்கணுமா? எப்படி கம்யூனிஸ்ட் எப்படி பார்க்கணும்? கம்யூனிஸ்ட் பார்ப்பது ஒன்றுமில்லை, நியாயம் என்று ஒன்று இருக்குது. அதெல்லாம் முறையாக வசூல் செய்யணும். வசூல் செய்கிற பொழுது ஒரு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படியானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அரசு இதை எப்படி ஒடுக்கி இருக்கணும், ஏன் ஒடுக்க தவறிச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் கடுமையாக அரசு இதை பார்க்கணும், கடுமையாக தண்டிக்கணும். இனிமேலாவது அரசு விழித்து கொண்டு இந்த கனிம வளங்களை பாதுகாக்கிற அந்த வேலையை செய்யணும். இது மாதிரி கனிம வளங்களை கடத்தக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.